அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் அருளரசு. நான் தஞ்சாவூர் மறை மாவட்டம் ஆவுடையார் கோயில் என்ற மறைவட்டத்தினுடைய முதன்மை குருவாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் குருவாகி 29 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இந்த 29 ஆண்டுகளிலே மரிய வியானி, புனித ஜான் மரிய வியானி என்னுடைய வாழ்க்கையிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜான் மரிய வியானி அனைத்து பங்கு குருக்களுக்கும் பாதுகாவலராக இருக்கிறார். எனவே அதுவே நமக்கு ஒரு மிகுந்த உற்சாகத்தை தருகின்றதாக இருக்கிறது. அவர் எளிமையை கடைபிடித்தார் என்பது அவர் அந்த பணியின் மீது கொண்டிருக்கின்ற நிதானத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. அதோடு அவர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 4 நிலைகளிலே தன்னுடைய உறவு நிலைகளை பலப்படுத்தி கொண்டார். ஒன்று, ஆண்டவரோடு கொண்டிருந்த அசைக்க முடியாத அந்த விசுவாச உறவு, அன்னை மரியோடு கொண்டிருந்த அந்த விசுவாச உறவு, திருச்சபையோடு கொண்டிருக்கின்ற அந்த திருச்சபையினுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகின்ற அந்த உறவு, இறை மக்களோடு கொண்டிருந்த அந்த உறவு. இந்த 4 நிலைகளிலும் அவர் தன்னை முழுவதுமாக திடப்படுத்தி கொண்டு, முழுவதுமாக சிறப்பான வகையிலே அதற்கேற்ப தன்னை உட்படுத்தி கொண்டு இந்த பணியாற்றினார். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருந்தது, அன்னை மரியினுடைய வேண்டுதல் அவருக்கு இருந்தது, திருச்சபையினுடைய அந்த பலப்படுத்தும் பண்பு அவருக்கு கிடைத்தது. இறை மக்களோடு இருந்த உறவு நிலை இறை மக்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு வாய்ப்பாக அமைந்தது. அந்த வகையிலே இந்த 4 நிலைகளிலும் ஒரு குருவானவருக்கு இருந்தது என்று சொன்னால், எந்த ஒரு குருவானவரும் செய்கின்ற ஒரு பணி சிறப்பாக அமைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையிலே இவர் இந்த 4 நிலைகளிலும் நாம் சிறப்பான வகையிலே நம்முடைய அன்பை, உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இரண்டாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே இந்த இறை பணி வாழ்விலே அல்லது குருத்துவ வாழ்விலே எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்ப்பு. எனவே எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது ஏமாற்றமும் சேர்ந்தே வரும். எனவே இந்த ஜான் மரிய வியானி என்பவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. இவரை ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலே ஒரு பங்கு தந்தையாக அவர் நியமிக்கப்பட்டார். எனவே எனக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்திருந்தால் என்ன, பெரிய இடத்தில் என்னை அனுப்பினால் என்ன என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்றார். எனவே அந்த பணியை சிறப்பாக செய்தார். மக்களை சந்திப்பதிலும், குறிப்பாக பாவ சங்கீர்த்தனத்திற்காக மக்களுடைய ஆன்மீக தாகத்தை தணிக்க வேண்டும், மக்களை இறைவனிடத்திலே கொண்டு செல்வதற்கு, இறை உறவோடு இணைப்பதற்கு அவருடைய பாவங்கள் தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அதை களைவதற்கு நான் என்னை உட்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அதற்கு உட்படுத்தி கொண்டு அர்ப்பணித்து கொண்டு அந்த மக்களை அவரிடத்திலே அழைத்து வந்த அந்த பண்பு ஒரு சிறப்புக்குரிய, போற்றுதற்குரிய பண்பாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த இறை உறவிலே மக்களை இணைப்பதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறதோ, எதெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் பயன்படுத்தி கொண்டார். எனவே இறை மக்களை, நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மக்களை இறைவனிடத்திலே கொண்டு வருவதற்கும், அன்னை மரியிடத்திலே கொண்டு வருவதற்கும், திருச்சபையோடு இணைப்பதற்கும் எதெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், இந்த மண்ணகத்திலே விண்ணகத்தை கட்டி எழுப்புவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த வாய்ப்பை புனித ஜான் மரிய வியானி அவர்கள் முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டார். எனவே பங்கு தலங்களிலே நான் இந்த 29 ஆண்டுகளிலே பெரும்பாலும் 2-3 பங்குகளிலே நான் பணியாற்றி இருக்கிறேன். இந்த பங்குகளிலும் சரி, நான் வேறு பணிகள் செய்த பொழுதும் சரி, நான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையிலே தான் அதை ஏற்றுக்கொண்டேன்.
எதிர்பார்ப்பு எனக்கு என்பது இதை செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. எனவே அந்த எதிர்பார்ப்பு இல்லாத பொழுது எந்த பணி கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட பணி கொடுத்தாலும் சரி, எந்த இடத்திற்கு நம்மை அனுப்பினாலும் சரி மகிழ்ச்சியோடு செல்ல முடியும். ஏனெனில் ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட் என்று சொல்வதற்கேற்ப எங்கே உன்னை நடப்படுகிறதோ அங்கே நீ பூத்துக்குலுங்கு என்பதற்கேற்ப நாம் நடப்படுகின்ற இடத்திலே பூத்துக்குலுங்க வேண்டும். அங்கே இருக்கின்ற மக்களுக்காகவும் சரி, அங்கே இருக்கின்ற அல்லது அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நாம் பூத்துக்குலுங்குகின்ற வகையில் நம்முடைய பணியை செய்வதற்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிலை நமக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கிறது. எனவே புனித ஜான் மரிய வியானி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை தொடங்கியவர். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது இதுதான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் மென்மேலும் உயர்த்துவார். ஆண்டவர் உனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ இருக்கிறாய், எனவே உன்னை நான் உயர்த்துவேன், தன்னை தாழ்த்திக் கொள்வோர் உயர்த்தப்படுவார் என்று சொல்வதற்கேற்ப அதற்கு உதாரணமாக அன்னை மரியாள் இருக்கிறார். தன் முழுவதுமாக அடிமையாக தாழ்த்தி கொண்டார். அவர் ஆண்டவருடைய தாயாக இருக்கின்ற ஒரு பேரினை பெற்றார். எனவே நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த அன்னை மரியைப் போல, ஜான் மரிய வியானியைப் போல நாமும் சிறப்படைய முடியும். அதற்கு நிச்சயமாக புனித ஜான் மரிய வியானி தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசுவார். புனித ஜான் மரிய வியானியே அனைத்து குருக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். நன்றி.